friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். Silk thread blue color and pink color, round shape stone, tilagam shape, ball chain, jump key, oval size beads. Piping thread எடுத்திருக்கேன். நம்ம load stitch போட்டுக்கலாம். Silk threadல 3+3 6 strands எடுத்திருக்கேன். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இதிலேருந்து இது வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஒன்று பிங்க், இன்னொன்று ப்ளூ போடணும் அப்படிங்கிறதுனால 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு போடணும். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிங்க் கலர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் போட்டுக்கலாம். இப்போ த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு உள்பக்கம் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து 2A பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். 2A பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. பீட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு உள்பக்கம் நீடில் போட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீடில் எடுத்து இந்த த்ரெட்டுக்குள்ளே போட்டுடணும். 2 நாட் போட்டாச்சு, போதும். 2A பீட்ஸ் போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதிலேருந்து நான் நீடில் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு 3 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸில் போடணும். இந்த பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ் போட்டுட்டு திரும்ப ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஓவல் சைஸ் பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு ஜம்கி, திரும்ப இன்னொரு பீட்ஸ் போட்டுட்டு இது ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸு, அதுக்கப்புறம் ஜம்கின் த்ரெட்டும் இந்த மாதிரி பீட்ஸ் மாற்றி மாற்றி போடணும்.
பீட்ஸ் இது வரைக்கும் நம்ம போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துட்டு நம்ம உள்பக்கம் நீடில் போட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு இதை சுற்றிலும் நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பீட்ஸை சுற்றிலும் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். திரும்ப இதை சுற்றிலும் பால் செயின் போட்டுக்கலாம். 2M பீட்ஸ்க்கு அடுத்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து 2 2M பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் 2M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து உள்பக்கம் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பால் செயின் போட்டுக்கலாம் இல்லையா, இதில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோனு, பாருங்கள் ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.